V4யோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் அக்கரன் படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். அக்கரன் அப்படின்னா மென்மையானவன் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுது. பட் அது இருக்கட்டும். இந்த படம் வந்து குன்றம் ப்ரொடக்ஷன் தயாரிக்க அருண் கே பிரசாத் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இசை ஹரி SR, ஒளிப்பதிவு MA ஆனந்த், எடிட்டர் ஆனந்த் மணி, நடிகர்கள் MS பாஸ்கர், கபாலி விஸ்வந்த், பென்பா, பிரியதர்ஷினி, ஆகாஷ் பிரேம்குமார், நமோ நாராயண், அருணாச்சலம், தன்ராஜ், கார்த்திக், சரவடி சரவணன், ரோட்டரி கிளப் கார்த்திகன், சந்திரசேகர், மஹிமா கண்ணன், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி கல்வி கூடம் நடத்துகிறவர் தான் பெரிய ஆளாகணும் அப்படி என்பதற்காக தன்னோட படிக்கிறவங்ககிட்ட நன்கொடை அப்படிங்கிற பேரில் ஒரு வழிப்பறி மாதிரி நிறையா பணத்தை அபகரிக்க துடிக்கிறாரு. ஸோ இதில் வந்து இதை எதிர்த்த ஒரு பொண்ணை இவங்க மறைமுகமாக கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் படத்தோட ஒரு ஒன்லைன். நம்ம பொண்ணுக்கு கொலைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள பழி வாங்கினாரா அப்படிங்கிறத மீதி கதை. இது வந்து ஒரு வழக்கமான பழிவாங்கிற படம் அப்படின்னு சொன்னால் கூட பட்டு இவங்க கையாண்ட விதங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு, இசை, எடிட்டிங் மிகப்பெரிய பிரமாதமாக இருக்குது. ஏன்னா படத்தோட ஓப்பனிங்கே 2 வில்லங்களை கட்டி வச்சு இவர் என்கொயரி பண்ணுறாரு. பிட்டு புட்டா பிளாஸ்பேக் வருது. வழக்கமான சினிமாவில் இது கொஞ்சம் மாறுபட்ட ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்த உண்மை. படத்துக்கு வந்து இசை மிகப்பெரிய பலம். நடிகர்கள் தேர்வு மிக சிறப்பாக இருக்குது. ஒரு படத்தோட வெற்றிக்கு எல்லா நடிகரும் எல்லா தொழில்நுட்ப கலைஞரும் சரியாக வந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து அடுத்த கட்டமாக ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். அது இந்த படத்தில் நடந்தது சாத்தியமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாரும் சிறப்பாக செஞ்சுருக்கா அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு அந்த படத்துக்கு. படத்தின் கதையின் நாயகனா MS பாஸ்கர் வர்றாரு. அதுக்கு அடுத்த கபாலி விஸ்வந்த் 2ஆம் கதையினான வர்றாரு. 2 பேர்த்துக்கும் படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் படத்தில் கொடுத்துருக்காங்க. MS பாஸ்கர் எப்பவுமே அவர் எல்லா படத்திலும் சிறப்பாக நடிக்க கொடுத்தா, இந்த படத்தில் கொஞ்சம் ஆக்ஷனில் இறங்கி பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இதெல்லாம் நம்ம நம்பலாமா, இது யதார்த்தமா, இது உண்மையா, சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து இறுதியில் வந்து டைரக்டர் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அதை திரையில பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அதை பார்க்கும்போது நமக்கு ஓஹோ இப்படியா அப்படிங்கிற ஒரு சரி பரவாயில்ல, இது வந்து உண்மை, இது ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமாதானத்துக்கு வரலாம். அந்த அளவுக்கு படத்தில் வந்து ஒரு ட்விஸ்டோட சொல்லியிருக்காரு. அது வந்து இயக்குனரோட மிகப்பெரிய சாமர்த்தியம் தான். கபாலி விஸ்வந்த் படத்துக்கு படம் தன்னை மெருகேற்றி இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான கேரக்டர் வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவர் வளர்றதுக்கான இந்த படம் அவருக்கு பெரிய உதவியாக இருக்கும். அவரை அடுத்து பார்த்தா நமோ நாராயண் அரசியல்வாதிக்கு அவர் நேர்ந்து விட்ட மாதிரி படத்துக்கு படம் அரசியல்வாதியாக வர்றாரு. இந்த படத்தில் அரசியல்வாதி ஒரு MP எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு உதாரணமாக சொல்கிற அளவுக்கு மிக கம்பீரமாக எல்லாத்தையும் மிரட்டுறதும் சரி, ஏழைகளை அரவணைச்சு போகிறதுலையும் சரி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அரசியல்வாதினா சில நடிகர்கள் வந்து போலீஸுக்கே உரித்தானது மாதிரி நேர்ந்து விட்ட மாதிரி இருப்பான். அது மாதிரி நமோ நாராயணன் படத்துக்கு படம் அரசியல்வாதியாக வந்துட்டு இருக்காரு. அதில் இந்த படத்தில் விட்டு வைக்கல, இதுலேயும் அதே மாதிரி தான் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து வில்லனை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நம்ம எப்படி இயக்குனர் ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது. ஏன்னா அந்த ஒரு குழந்தை முகம், ஆனால் குழந்தை முகமாக இருந்தாலும் ஒரு MP மருமகன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு சரியான தேர்வுன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஒரு நல்ல ஒரு லட்சணமான பையன் சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு ஒரு லட்சமான பையனை வந்து ஒரு வில்லனை காமிச்சது வந்து ஒரு சின்ன இதாக இருந்தால் கூட பட் இனி அடுத்தடுத்து வந்து அவர் நாயகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல் பையன் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதான் விஷயம். ஏன்னா அவர் வந்து பிக் பாஸ், பாண்டியன் ஸ்டோர் அந்த சீரியல்லாம் நடிச்சிட்டு இருந்தது தான். ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறனால ஒருவேளை தேர்வு செஞ்சாங்களான்னு தெரியல. வில்லனை நடிச்சாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு MP மருமகன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது அந்த கெத்து தோரணைலாம் அந்த பையனுக்கு சரியாக வந்திருக்கு. அதே மாதிரி ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் கார்த்தி இந்த படத்தில் வந்து அவரும் இன்னொரு வில்லனா கவுன்சிலராக வந்திருக்காரு. அவருமே நல்ல உடல்வாகு, ரொம்ப என்னது ஜிம் பாடியா அவரும் வந்து படத்தில் வில்லனா வந்து ரொம்ப மாட்டிருக்காரு. MPக்கு ஒரு கையாளா ரொம்ப அவருக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக படத்தில் வந்து ஒரு கவுன்சிலராக இருந்து அவரோட அரசியல் சதிராட்டங்கள்லாம் படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே 2-3 சீரியலில் வந்திருக்காரு. சார்பட்டா பரம்பரையில் குஸ்தி கோச்சராக வந்திருக்காரு. நல்ல ஒரு இவரும் நல்ல தெரிஞ்ச முகம் தான். இவருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக இருக்கும். ஒரு சீரியல்லாம் வந்து IPS அதிகாரியாக வந்து நல்லா மிரட்டியிருப்பார். இன்னொரு சீரியலில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ இவரும் நல்ல ஒரு இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஜவஹர் அப்படிங்கிற ஒரு நடிகர் சின்ன சின்ன படங்களை வந்துட்டு இருந்தார். குறைஞ்ச காட்சியில் வந்து நல்ல மனசு நிறைஞ்ச நல்ல மிரட்டுறாரு. நடிப்பில் வந்து நல்லா மிரட்டுறாரு. சாதாரண அந்த கவுன்சிலரோட கையால் வர்றாரு. 2-3 இடத்துல வந்து வீட்டை புகுந்து அடிக்கிற அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமாக தெரிகிறாரு. ஏன்னா அது ஒரு வில்லனுக்கு உண்டான மிரட்டல் அப்படிங்கிறதுல அந்த படத்தில் இருக்குது. எல்லா நடிகர்களும் சிறப்பாக, எல்லா தொழில்நுட்ப கலைஞரும் சிறப்பாக செஞ்சு தான் இந்த படத்தோட அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சி அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சஸ்பென்ஸு, த்ரில்லர் அப்படியே ஒவ்வொரு காட்சியும் வந்து விறுவிறுப்பாக ரொம்ப நம்ம சரி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் எதிர்பார்க்கணும். நம்ம எதிர்பார்ப்பை மீறி மாறி நடக்கும். கிளைமாக்ஸ் தான் படத்தில் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம யார் இவரெல்லாம் பண்ணிட்டு இப்படி இவர் இந்த வயசில் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு யோசிக்கும் போது அதை வந்து ஒரு ட்விஸ்டிங்காக டேரக்டர் வச்சா தான் அந்த படத்தோட ஹைலைட்டாக நான் நினச்சிட்டு இருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பெண் பிள்ளைகளை பெற்றவரை கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்க வேண்டிய படம், கவனிக்க வேண்டிய படம். அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது பெண் பிள்ளைகள் வந்து நம்ம போகிற இடத்துல நம்ம படிப்பு உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையவில்லை. மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நிறைய கெடுதல்கள் நடக்குது. அதில் நல்ல பயன்களை யாரும் பயன்படுத்துறதில்ல. ஸோ அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஏமா நீ போனேன்னா படித்த வேலையை மட்டும் பார்த்தேன், நீ என்ன வேலையை போகிற அதை மட்டும் பார்த்துட்டோமா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிற இடத்த நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம கவனம் திசை திரும்புகிறோம். ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஏற்படுற ஒரு அரசியல்வாதிகிட்ட ஏற்பட்ட பிரச்சனை தான் ஒரு உயிர் பலியிலிருந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. ஒரு குடும்பமே சதிகிறது வந்து இந்த படத்தில் நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேலைக்கு போகணும், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வேலையை போட்டு சரியாக செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன படிப்புன்னு இந்த படத்தில் சொல்லுது நமக்கு. பள்ளி கல்லூரி நடத்துகிறவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதியாக தான் இருக்காங்க. 90% அந்த கட்டுப்பாடு ஃபுல்லாக அரசியல்வாதி கையில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்லா படிக்கிறப்பல எங்கேயும் படிக்கும். இதுக்காண்டி இந்த கட்டணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிக்கிற பணத்தை ஒரு கல்லூரியில் கட்டணம் நன்கொடைங்கிற பேரில் மொத்தமாக செலவழிக்கிறது வந்து எந்த வழியில் நியாயம் கேள்வியும் நமக்குள்ளே எழ வைக்குது இந்த படத்தோட கதை.